Hi friends, welcome to LH Mathematics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths சமச்சீர் கல்வி exercise 3.13. இந்த exerciseல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த symbol மட்டும்தான். அப்ப இந்த symbolக்கு என்ன அர்த்தம் அப்படினா இது வந்து சின்ன triangle மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு triangle னு சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் என்ன அப்படினா discriminant. ஓகேவா? அப்போ இந்த டிஸ்கிரிமினன்ட்டை நம்ம சம்ல கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அது வந்து நமக்கு வந்து ஃபேக்டரைஸ் சம் மெத்தட்ல தான் கொடுத்திருப்பாங்க. 3 terms is equal to 0 அந்த ஃபார்ம்ல தான் கொடுத்திருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபேக்டரைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அப்போ அதுக்கு கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு என்ன பேர் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட். ஓகேவா? அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா determine the nature of the roots அப்படினு கொடுத்திருக்காங்க. nature of the roots இதுதான் நமக்கு nature of the roots. நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து 0 ஓட அதிகமா இருந்துச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆன்சர் வந்து 1 2 3 அப்படி வருது அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் இதான் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் அது வந்து 0க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது 0 அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதை எழுதணும், அவங்க கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சரா எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் அதாவது டிஸ்கிரிமினன்ட் வந்து 0வோட லெஸ். 0க்கு லெஸ் என்னது -1 -2 இதான் நம்மளுக்கு 0வோட குறைஞ்ச நம்பர். அப்ப அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்தாலே ஃபேக்டரைஸ் பண்ணணும் தான் தோணும். ஏன்னா இதுல என்ன இருக்கு 3 terms இருக்கு. அப்ப நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணக்கூடாது இந்த சம்ஸ்ல. அப்ப 3.13ல நம்ம ஃபேக்டரைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க 15x² + 11x + 2 = 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா discriminant. ஓகேவா? ஃபர்ஸ்ட் discriminant is equal to b². இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். is equal to b² minus 4ac. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப b² minus 4ac அதே மாதிரி தான் a ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. a என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் 15, b என்னது நம்மளுக்கு 11, c என்னது நம்மளுக்கு 2. இப்போ இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப இத நம்ம எழுதிட்டே இருக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு. அப்ப b² னா 11² minus 4 into a என்னது நம்மளுக்கு 15 into c என்னது நம்மளுக்கு 2. ஓகேவா? 11 into 11 1 1s are 1 1 1s are 1 1 1 அப்ப 121 அப்படின்னு வரும். அப்ப 121 இதுல எல்லாத்துலயும் பிளஸ் தான் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ்னா நம்மளுக்கு இங்க மைனஸ் தான் வரும். இங்க நம்மளுக்கு 15 into 2 நம்மளுக்கு என்ன வரும் 30 வரும். 30 into 4 120 வரும். அப்ப இங்க 120 ஆயிடும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும், இதான் கிரேட்டர், 121 தான் கிரேட்டர். அப்ப பிளஸ் தான் இங்க. அப்ப 121ல 120 படிச்சுனா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 1 தான் இருக்கும். அப்ப டிஸ்கிரிமினன்ட் என்னது நம்மளுக்கு 1. இது இல்லை, ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆன்சர் 1ன்னு கிடைச்சிருக்கு. அது என்னது ஆன்சர் வந்து கிரேட்டர் தேன் 0. 1ன்றது கிரேட்டர் தேன் 0 தானே. அப்போ நம்ம என்ன எழுதணும் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். தேர்ஃபோர் டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் ரியல் அண்ட் unequal roots. அப்ப இதான் நமக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x² - x - 1 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ a என்னது நம்மளுக்கு x² இருக்கு. அப்போ x² கோஎஃபிஷியன்ட்னா 1 தான். b என்னது நம்மளுக்கு அதே 1 தான். ஆனா இங்க நம்மளுக்கு என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் இருக்கு. இங்க வெறும் x இருக்கறனால இங்க 1. ஓகேவா? c என்னது நம்மளுக்கு -1. இப்போ நம்ம அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா discriminant is equal to b² minus 4ac. அப்ப b² னா நமக்கு என்னது -1² minus 4 into a என்னது நம்மளுக்கு 1 into c என்னது -1. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 into 1 என்னது நம்மளுக்கு 1 தான். அப்ப -1 into -1 plus 1 ஆயிடும். இங்க நம்மளுக்கு 1 into 1 அப்படின்னு இருக்கு. அப்ப 1 into 1 னா 1 தான். அப்ப இங்க மைனஸ் into பிளஸ் வந்து நம்மளுக்கு -1 ஆயிடும். ஓகேவா? -1 into 1 -1 4 into -1 வந்து என்ன வரும் -4 வரும். ஆனா இங்க நம்மளுக்கு -4 இருக்கு. அப்ப -4
இன்டூ -1 நம்மளுக்கு என்ன வரும் +4 ஆயிடும். அப்போ இங்கே என்ன ஆயிடும் +4 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 4 + 1 5 அப்படின்னு வருது. அப்போ டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா? இங்கே பாருங்க டிஸ்கிரிமினன்ட் 5 அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கிரேட்டர் தேன் 0. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட். அப்போ நம்ம எழுதிக்கலாம் therefore discriminant is equal to 5. So it has real and unequal roots. இதான் நமக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். √2t² - 3t + 3√2 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ABC எழுதலாம். ஏவோட வேல்யூ என்னது √2, பியோட வேல்யூ என்னது -3, சியோட வேல்யூ என்னது 3√2. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா discriminant is equal to b square minus 4ac. அப்போ b என்னது -3 ஸ்கொயர் minus 4 into a என்னது √2 into c என்னது நம்மளுக்கு 3√2. ஓகேவா? அப்போ -3 into -3 நம்மளுக்கு என்ன ஆகிடும் +9 ஆகிடும். இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்கனால இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். 3√2 into √2. ஓகேவா? அப்போ 3 into 1 இங்கே எதுவுமே இல்லை முன்னாடி. அப்போ கோஎஃபிஷியன்ட் 1 எடுத்துக்கணும். அப்போ 3 into 1 3 ஆகிடும். இன்ட்டு √2 into √2 நம்மளுக்கு என்ன ஆகிடும் 2 ஆகிடும். அப்போ இது என்னது 3 2s are 6. நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு 4 இருக்குது. அப்போ 6 4s are என்னது நம்மளுக்கு 24. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் எது கிரேட்டர் நம்மளுக்கு -24 தான் கிரேட்டர். அப்போ இங்கே மைனஸ் வந்துடும். 24ல் 9 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னது 15. அப்போ நம்மளுக்கு டிஸ்கிரிமினன்ட்டோட ஆன்சர் என்னது -15. ஓகேவா? அப்போ நம்ம எழுதிக்கலாம் therefore discriminant is equal to -15. so it has நம்ம என்ன பார்த்தோம் டிஸ்கிரிமினன்ட் வந்து இது என்னது -15ன்றது லெஸ் தேன் 0. அப்போ இது வந்து லெஸ் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் it has no roots. ஓகேவா? இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 9y² - 6√2y + 2 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் ஏபிசி வேல்யூஸ் எழுதிடலாம். ஏ என்னது நம்மளுக்கு 9, பி என்னது நம்மளுக்கு -6√2, சி என்னது நம்மளுக்கு 2. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. அப்போ b² நம்மளுக்கு என்னது -6√2 ஸ்கொயர் -4 into a என்னது நம்மளுக்கு 9 into c என்னது நம்மளுக்கு 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் நம்மளுக்கு ப்ளஸ் தான் வரும். அப்போ 6√2 மட்டும் சால்வ் பண்ணலாம். 6√2 into 6√2. ஓகேவா? அப்போ 6 6 நம்மளுக்கு என்னது 36 into √2 into √2 2 ஆகிடும். அப்போ 36 2s are 6 2s are 12 1 3 2s are 6 7 72 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் இங்கேயும் மைனஸ் தான் வரும். 9 2s are 18 18 4s are நம்மளுக்கு என்ன வரும் 72 வரும். அப்போ இங்கே ஒரு +72 -72 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு கேன்சல் பண்ண எப்படி 0 வரணும் அப்படின்னு தெரில அப்படின்னா 72ல் 72 போயிடுச்சுன்னா 0 தானே. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் என்னது therefore discriminant is equal to 0. so it has real and equal roots. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் 0வா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 9a² b² x² - 24abcdx + 16c² d² is equal to 0. a is not is equal to 0, b is not equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கனால கொலாப்ஸ் ஆக வேண்டாம், சும்மா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணலாம். அப்போ ஏபிசியோட வேல்யூ எழுதிக்கலாம். ஏ என்னது நம்மளுக்கு 9, பி என்னது நம்மளுக்கு -24, சி என்னது நம்மளுக்கு 16. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. அப்போ b² பி என்னது -24
ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ என்னது நம்மளுக்கு 9 இன்டூ சி என்னது நம்மளுக்கு 16. ஓகேவா? அப்போ -24 இன்டூ -24 மைனஸ் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். 24 இன்ட்டு 24 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 576 வரும். அப்போ ப்ளஸ் தான். அப்போ 576. இங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் தான் நம்ம எழுதணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். திருப்பியும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு 9 இன்ட்டு 16 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 576 தான் வரும் அதுக்கும். அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே சேம் ஆன்சர் இருக்குது. சிம்பிளும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 576ல் 576 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 0. அப்போ நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 0. அப்போ டிஸ்கிரிமினன்ட் என்னது 0. அப்போ therefore discriminant is equal to 0. So it has discriminant 0வா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர்? It has real and equal roots. ஓகேவா? இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாட்டி நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க? நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு என்னது வேல்யூஸ் ஆஃப் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 5k minus 6 into x square plus 2kx plus 1 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏபிசி எழுதிட்டு. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்ல. இங்கே நம்மளுக்கு கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? எப்பயுமே டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு போடக்கூடாது. ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் போடணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எழுதிக்கலாம். ஏ என்னது நம்மளுக்கு 5k minus 6. பியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 2k. ஓகேவா? 2k ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். அப்போ 2k தான் நம்மளுக்கு பியோட வேல்யூ. சி என்னது 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி ஸ்கொயர், பி என்னது நம்மளுக்கு 2k ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ என்னது நம்மளுக்கு 5k minus 6 இன்டூ சி என்னது நம்மளுக்கு 1. ஓகேவா? நெக்ஸ்ட் 2k இன்டூ 2k 2 2s 4 ஆகிடும். k இன்டூ k ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1 இன்ட்டு எந்த நம்பர் பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் வரும். அப்போ நம்ம 1க்கு வேல்யூ இல்லை, அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அப்போ இங்கே பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 4 5s நம்மளுக்கு என்னது 20. 4 5s 20. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ். 5 4s 20. இங்கே கே இருக்குது, அதனால கே. நெக்ஸ்ட்டு 6 4s நம்மளுக்கு என்னது 24. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு இதோட ஆன்சர். இந்த பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணதோட ஆன்சர் -20k + 24 இன்டூ 1 என்னது அதே தான். அப்போ அது அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு என்னவா இருக்குது? இங்கே 0 போடணும் இல்லையா? அப்போ இதுதான் நம்மளுக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அது ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே 4 டேபிளில் போகும். அப்போ எல்லாத்தையும் 4 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணிக்க போகிறோம். அப்போ எல்லாத்தையும் 4 டேபிளில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இது கேன்சல் ஆகிடும். 4 1s 4 5s 4 6s. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? k ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு சால்வ் மெத்தடில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ 6 1s 6 தான். இப்போ 6 1s 6 எடுத்தேன் அப்படின்னா 6ல் 1 போயிடுச்சுன்னா 5 வரும். ஆனால் நம்மளுக்கு -5 வராது. அப்போ நான் என்ன டேபிள் எடுக்கிறேன் அப்படின்னா 3 2s எடுக்கிறேன். ரெண்டுத்தையும் மைனஸ் போட்டேன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 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 ஆகிடும். அப்போ k ஸ்கொயர் மைனஸ் 3k மைனஸ் 2k ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே இது ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குது? k காமனாக இருக்குது. பேலன்ஸ் ஒரு k இருக்கும் -3. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ரெண்டுத்துலையும் 2 டேபிளில் தான் போகும். அப்போ நான் 2 வெளியே எடுத்துடுறேன் காமனாக. நெக்ஸ்ட் ஒரு k இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வரும். அப்போ இங்கே மைனஸ் 2 3s 6 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு காமனாக என்ன இருக்குது? k -3ங்கிறது காமனாக இருக்குது. k -2ங்கிறது பேலன்ஸ் இருக்குது.
is equal to 0. இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணலாம். 0க்கு k minus 3 is equal to 0, k minus 2 is equal to 0. k is equal to இந்த minus 3 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 3 ஆயிடும். அதே மாதிரி இந்த minus 2 அந்த சைடு போச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? plus 2 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் என்னது? k ஓட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3,2 இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். kx ஸ்கொயர் plus 6k plus 2x plus 16 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் a எழுதிக்கலாம். a என்னது நம்மளுக்கு இங்கே k அப்படின்னு இருக்கு. அப்போ தான் k தான் a. நெக்ஸ்ட் b என்னது நம்மளுக்கு 6k plus 2, 6k plus 2. c என்னது 16. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா சொன்ன இந்த சம்முக்கு? b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ இதில் நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். b ஸ்கொயர் அப்படிங்கிறது b என்ன நம்மளுக்கு 6k plus 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a என்னது நம்மளுக்கு k இன்டூ c என்னது நம்மளுக்கு 16 is equal to 0. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? 6k plus 2 6k plus 2 இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 6k plus 2 into 6k plus 2 பண்ணோம் அப்படின்னா 6 6 36 ஆயிடும். k into k k ஸ்கொயர் ஆயிடும். நெக்ஸ்ட் 6 into 2 6 2 12 ஆயிடும். இங்கே k இருக்கனால இங்கே k வந்துடும். நெக்ஸ்ட் 2 6 12 வந்துடும். இங்கே ஒரு k இருக்கனால இங்கே k வந்துடும். நெக்ஸ்ட் பிளஸ் 2 2 4. அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 36k ஸ்கொயர் 12k plus 12k நமக்கு என்ன ஆயிடும்? 24k ஆயிடும். பிளஸ் 4 இதை நம்ம அங்கே எழுதிக்கலாம். 36k ஸ்கொயர் plus 24k plus 4 பிராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஓகேவா? மைனஸ் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு 16 into 4. ஓகேவா? 24 2 4 1 4 5 6 64 அப்படின்னு வருது. அப்போ 64 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இங்கே 16 into 4 நம்மளுக்கு 64. இங்கே 64 into k நம்மளுக்கு என்ன வரும்? 64k ஆயிடும். இப்போ நம்ம இது பிராக்கெட்டுக்கு வெளியே எழுதிடலாம் அப்படியே. ஓகேவா? பிராக்கெட் எடுத்துகிட்டு எழுதிடலாம். ப்ளஸ் 24k ப்ளஸ் 4 மைனஸ் 64k இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ லைக் டேர்ம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கேன்னு இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். 36k ஸ்கொயர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 64 ப்ளஸ் 24 எது கிரேட்டர்? மைனஸ் தான் கிரேட்டர். அப்போ மைனஸ் 64ல் 24 போயிடுச்சுன்னா 40. இங்கே k இருக்கனா இன்னும் k வந்துடும். ப்ளஸ் இந்த 4 ஈக்குவல் டு 0. இதை டேரெக்டாக நம்ம பண்ணால் ரொம்ப லாங் மெத்தடில் போகும் நம்மளுக்கு ஃபேக்டரைஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாமே எந்த டேபிளில் போகும் அப்படின்னா நம்மளுக்கு 4 டேபிளில் போகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் 4 டேபிளால் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 4 9s are 36, 4 10s are 40, 4 1s are 4. அப்போ நம்ம அதெல்லாம் எழுதிக்கலாம். 9k ஸ்கொயர் மைனஸ் 10k ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 9 1s are 9. அப்போ நம்ம 9 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? மைனஸ் 10 வரணும். அப்போ நான் 9 1s are எடுக்கிறேன். அப்போ 9 1s are 9. இப்போ நான் ரெண்டுத்தையும் மைனஸ் போட்டேன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 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 ஆகிடும். அப்போ 9k ஸ்கொயர் மைனஸ் 9k மைனஸ் 1k ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு k காமனாக இருக்குது. அதே மாதிரி 9ம் காமனாக இருக்குது. அப்போ 9k நான் காமனாக எடுத்துடுறேன். பேலன்ஸ் அப்போ இங்கே ஒரு k இருக்கும். மைனஸ் 9 1s தானே நம்மளுக்கு இங்கே 9 வரும். அப்போ 1. ஓகேவா? மைனஸ் இது ரெண்டுத்துலேயும் அது காமனாக இருக்குது. 1 டேபிளில் தான் போகும். அப்போ ரெண்டுமே அப்போ 1. ஓகேவா? k இருக்குது பேலன்ஸ் k. மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வரும். அப்போ இங்கே மைனஸ் 1 1s தான் நம்மளுக்கு 1 வரும். அப்போ நம்மளுக்கு காமனாக என்ன இருக்குது? k மைனஸ் 1ங்கிறது காமனாக இருக்குது. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? 9k மைனஸ் 1 இருக்குது. இப்போ நம்ம தனித்தனியாக இது 0வால் ஈக்குவேட் பண்ண போகிறோம். k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, 9k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். அதே மாதிரி இங்கே 9k is equal to இந்த minus 1 இந்த சைடு போச்சுன்னா plus 1 ஆயிடும். k is equal to 1. multiplication formatல இருக்க 9 நான் இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா division formatல ஆயிடும். அப்போ 1/9 ஆயிடும். அப்போ இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் வந்து therefore ஃபைனல் ஆன்சர் என்னது நம்மளுக்கு 1,
1/9. இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 3.30ல் நம்ம என்ன 2 சம்ஸ் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் சம்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.